நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயணம் புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 12:03 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அதிகாலை 2:30 வரை அனுஷம், பின்பு கேட்டை நாம யோகம். இரவு 11:06 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் 12:48 வரை பிற்பகல் கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அதுவும் இல்லாம பிரதோஷம் இன்னைக்கு அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதோஷம். அப்படின்னா என்ன? அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். அங்காரக பிரதோஷம். அங்காரக பிரதோஷம்னா என்ன? செவ்வாய்க்குரிய நாள் என்பதால் இன்றைய தினம் அங்காரக பிரதோஷம். அதுவும் இல்லாம இந்த நாள்ல, இந்த பிரதோஷ நாள்ல நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள், அது முக்கியமா பாத்தீங்கன்னா மாவு, அரிசி மாவு. இதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், விருட்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். இன்னைக்கு முருகரையும் வழிபாடு செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சில கோவிலெல்லாம் நரசிம்மருக்கு பிரதோஷ வழிபாடு செய்யறாங்க. சில இடத்துல எல்லாம் செய்யறாங்களா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டாண்ட ஒரு பழங்காலத்து கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த நரசிம்மருக்கு இந்த பிரதோஷ நேரத்துல அங்க அபிஷேகம் நடக்குது. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். போய் பாருங்க. இல்ல அப்படின்னா சிவன் கோயில்ல நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. முக்கியமா இன்னைக்கு நந்தியம் பெருமானுக்கு யாருக்கெல்லாம் கடன் நிறைய இருக்கோ அவர்களெல்லாம் நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்து, இந்த கொஞ்சம் அரிசியில வெல்லமும் பச்சரிசி தான் கலந்து கொடுங்க. உடுக்கும்போது நல்லா இருக்கும். சீக்கிரம் விரைவில் கடன் தீரும். அதுக்கப்புறம் நீங்க பால் வாங்கி கொடுக்கறது, தயிர் வாங்கி கொடுக்கறது, தேன் வாங்கி கொடுக்கறது, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். முக்கியமா கடன் தீரணும் அப்படின்னா நந்தியம் பெருமானுக்கு பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி நெய்வேத்தியமாக பச்சரிசியும் வெல்லமும் கலந்த ஒரு உணவை கொடுக்கணும். இது நந்தியம் பெருமானுக்கு. சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லும்போது தயிர் இல்லைன்னா சந்தனம் இது வாங்கி கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுடைய கடன் விரைவில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வாரம் ஒரு மாசம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கடன் அடையெல்லாம் கேட்கக்கூடாது. மாசத்துக்கு 2 பிரதோஷம் வரும், தேய்பிரை வளர்பிறை. அந்த பிரதோஷத்துக்கு வாங்கி கொடுங்க. சரிங்களா? இன்னைக்கு முருகப்பெருமானே வணங்குங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரே ஒரு வசமும் மட்டும் எடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சால் என்ன பரிகாரம்
செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். நம்ம நேற்றைய தினம் பார்த்தது சூரியனை பார்த்தோம். சூரியன் நீச்சம் அடைஞ்சால் என்ன நடக்கும், அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்து வச்சிருந்தோம். இப்போ சந்திரனை பத்தி பார்க்கலாம். இப்ப சந்திரன் உங்க ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சால் எந்த இடத்துல நீச்சம் அடையும்? விருச்சிகத்துலதான் நீச்சம் அடையும். சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இத கண்டிப்பா செய்யணும். ஏன்னா சந்திரன் அங்க வரும்போதுதான் நீச்சம். மற்ற கிரகங்கள்லாம் அங்கங்க வரும்போது நீச்சம் அடையும், அது வேற. சந்திரன் விருச்சிகத்துலதான் நீச்சம் அடையும், ரிஷபத்துல உச்சம் அடையும். அப்போ சந்திர பகவானின் வாழ்வியல் அம்சமான இதுக்கு என்னென்ன காரகத்துவம்? தண்ணி, குடிநீர், உணவு, வசீகர தோற்றம், எதிர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் ஒரு உணவை விரும்பி சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உணவை உண்ண தொடங்கும் முன் ஒரு பிடி உணவை காக்காக்கு அல்லது பூமாதேவிக்கு வச்சிருங்க. அந்த இலையிலே ஓரமா வச்சிருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரன் என்பது தண்ணி. அப்போ குளிப்பதா அந்த நீரை குறிப்பதால் நீராடுவதற்காக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீரை விட கூடுதலான தண்ணீரில் குளிங்க. அதிக தண்ணி, இப்போ ஒரு பக்கெட் தண்ணி தான் நீங்க குளிக்கிறீங்கன்னா 1.5 பக்கெட் தண்ணியா குளிங்க. அப்போ இந்த சந்திரனால ஏற்படுகின்ற கெடுபலன்கள்லாம் குறையும். சந்திரன் என்பது தாயாரை குறிப்பதால் உங்கள் தாயாரிடம், தாய் போன்ற நிலையை அடைந்தவரிடம் ஆசி வாங்குவதை வழக்கமா வச்சுக்கோங்க. இதனால சந்திர பகவானின் கெடுபலன் குறைப்பது நல்ல ஒரு சுப பலனை அதிகரிக்கும். சரிங்களா? சந்திரனுக்கு உரிய நீச்சம் அடைஞ்சால் என்ன நடக்கும், அதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை பின்பற்றுங்கள், பயன்படுத்துங்கள், சிறப்பாக இருப்பீங்க. இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள்லாம் காலதாமதமாக இன்னைக்கு அமையும். சமூக பணிகள்ல இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேகத்தோட போகாதீங்க, விவேகத்தோடு போங்க. அதே மாதிரி இந்த பேங்க் வங்கி விஷயங்களை, இப்போ நீங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்க, கேஷியரா இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை யார்கிட்டயும் இன்னைக்கு சொல்லாதீங்க, அந்த விஷயத்தை பகிராதீங்க. அதே மாதிரி பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் இன்னைக்கு வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வரவுகள்ல ஏற்ற இறக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் அமையும்.
பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்லாம் நல்ல ஒரு திருப்திகரமாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல உங்களோட வேலை செய்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல சேமிப்பு அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய பொருள்களால் கையிருப்புகள் குறையும். சிக்கனமா செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. புதிய வாய்ப்பு, இப்போ கலைத்துறை இந்த மாதிரி துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அது தொடர்பான தேடல்களும் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை, 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பெல்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் நிறைவேறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும். அரைகுறையாக நின்ற வேலையெல்லாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பழுதடைந்த வாகனங்களை சீர் செய்வீங்க. வீடு மாற்றம் குறித்த சிந்தனை ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதலும் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப விவகாரங்களை யாரிடமும் சொல்வதை தவிருங்க. அதை பகிர்வதை தவிர்த்தால் இன்னும் நல்லது. வரவுக்கு மீறிய சில செலவுகள் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் கைகூடும். சகோதரர்கள் வழியில அலைச்சல்கள் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். நண்பர்களின் ஆலோசனை மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஆர்வம் உண்டாகும். இன்றைய நாள் பாசம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசய எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். மேல்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6
அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவம் வெளிப்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதை உருக்கிய அதாவது மனசை உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அடுத்த இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். காரசாரமான பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழில்ல உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். போட்டிகள் தொடர்பான செயல்பாட்டில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை. அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விவசாய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அது சார்ந்த வியாபாரமாகட்டும், சில விஷயங்கள் ஆகட்டும், அதுல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். சுபகாரியம் சார்ந்த செயல்களில் முன்னின்று நடத்துவதற்கான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படுங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வேலை சார்ந்த சில தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான நம்பிக்கையோடு காணப்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் விலகும். நண்பர்களின் உதவியினால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் கோபங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.